நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் ஒடிசாவில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் நேற்று முன்தினம் சோதித்து பார்க்கப்பட்டது. எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் உலக கதிரியக்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்திலேயே முதல் முறையாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் பயன்படுத்தும் வகையில் பிங்க் சோன் எனப்படும் 5 தனி ஓய்வறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16ஆம் தேதி தணிக்கை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக கேரம் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற சென்னை வீராங்கனை காசிமா 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். 1969இல் உருவாக்கப்பட்ட மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் முதல் முறையாக 1025 பெண் காவலர்களை உள்ளடக்கிய அனைத்து பெண்கள் CISF படைப்பிரிவுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பிரிட்டிஷ் எழுத்தாளரான சமந்தா ஹார்வே எழுதிய ஆர்பிட்டல் எனும் விண்வெளி தொடர்பான நாவலுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. புக்கர் பரிசை பெறும் 19வது பெண் எழுத்தாளர் சமந்தா ஹார்வே. 97வது ஆஸ்கர் விருது விழா அடுத்த வருடம் மார்ச் 2ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதனை தொகுத்து வழங்குவதற்காக ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர் கோனன் ஓப்ரைன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேங்க்யூ.